மல்லிகை முல்லிகை கோங்கும் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 4 புண்ணிய தல நீர்களை கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தை போட்டி செய்தேன் பெரிய தந்தையே. தந்தையாருடைய பாதத்தை தந்தையாரும் எப்படி சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்கிறாய். ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லல அவர் கொஞ்சம் வந்து பிடிச்சடிப்பான் அதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் நீ அடிக்க அப்புறம் அவனை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அபிமான நிக்க வச்சிடறான். சண்டை முடிஞ்சிட்டு ஒரு நாட்டுக்கு அரசாட்சி செய்யக்கூடிய தாரா புகழ்படுத்த தர்மர் அந்த தந்தையாரு உங்களுடைய முகமும் வாடாத திருமுகம் ஆடி இருக்குது. போராத திருமுகமோ இப்பொழுது சோர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தந்தையாரு? அப்பா கண்ணே இந்த நிருபத்தை வாசித்துப்பா தந்தையாரே. அதாவது ஆனவள்ளி மாதவர்கள் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், அதாவது சரியான சந்திரகுலத்தில் பிறந்த மன்னர்களாக இருந்தால், குருகுலத்தில் பிறந்த மன்னர்களாக இருந்தால் இந்த ஆரவள்ளி கோட்டைக்கு சண்டை சமரகம் போர் யுத்தத்திற்கு வர வேண்டும். இல்லை என்றால் கற்ப பணம் கட்ட வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்லி ஆரவள்ளி மாதர்கள் நிருபம் எழுதி கொண்டிருக்கிறார்களா? மகனே, உன் பெரியப்பாகி பீமத்தியானன் அதாவது நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் ஆரவள்ளி மாதத்திலே சென்று அவர்கள் வைக்கக்கூடிய பந்தயத்திலே தோல்வி அடைந்தார்கள். தோல்வியற்ற பீமனை கல் சிறையில் அடைத்தார்கள். கல் சிறையிலே இருந்து தப்பி ஓடி வந்து விட்டார். அதனால ஆரவள்ளி மாதர்கள் எப்படி நிருபம் தெரியுமா? சரியான சந்திரகுலத்து மன்னராய் இருந்தால் ஆரவள்ளி மாதர்கள் வைக்கக்கூடிய பந்தயத்தில் பாண்டவர்கள் ஜெயம் பெற வேண்டும். இல்லை என்றால் கற்பபணம் செலுத்தணும். இல்லை என்றால் ஆரவள்ளி மாதர்கள் படையெடுத்து வருவோம். அப்படி என்று நிருபம் அனுப்பியிருக்காங்க. தந்தையாரே,
பீம அப்பாவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது. அதனால அதாவது வீரம் இருந்தும் விவேகம் இல்லாத போய்விட்டது என் தந்தையாருக்கு. அதனால ஆ, மகனே ஆ, உன் சித்தப்பார் சகாதேவனை வைத்து சாதகத்தை கணித்தோம். சரி. பாண்டவர்களுக்கு எப்படி இருக்குது, ஆ, துரியோதனாதிகளுக்கு எப்படி இருக்குது, ஆரவல்லி மாதவை வெல்வதற்காக இருந்தால் ஆ, அப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகத்தையும் போட்டு பார்க்கும் பொழுது ஆ. யாராலையும் ஆரவல்லி மாதவை ஜெயம் பெற முடியாதாம். அதாவது 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கேட்டார்கள். இதற்கு யாருமே கன பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மை. அந்த பேரான பெரிய தந்தை கௌரவநாதிகளுக்கும் போட்டு பார்த்தார்கள் சாஸ்திரம். அவர்களுக்கும் கை பொருத்தம் கன பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மைதான். சரி, பாண்டவர்களுக்கும் இல்லை கௌரவநாதிகளுக்கும் இல்லை. உண்மை. ஆண் மக்களுக்கு மட்டும் இல்லை, பெண் மக்களுக்கு பத்தினி பாஞ்சாலிக்கும் தங்கையாக சகுபதிக்கும் பார்த்தார்கள். உண்மை. பெண் ஆளக்கூடியவர்களுக்கு அவளுக்கும் சரியான போர் யுத்தம் வராது, அவளுக்கும் கனபொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரு ஆள் மட்டும் முடியும். தந்தை எனக்கு பார்த்தீர்களா? உனக்கும் பார்த்தம்பா, எனக்கு என்ன பொருத்தம் சொன்னது? உனக்கும் பொருத்தமில்லை. ஐயோ, எனக்கும் பொருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டதா? உண்மை. சரி அவர்களை வெல்வதாய் இருந்தால் சரி, தங்கை மகனாகி சங்குபதியின் மகனாகி அல்லிமுத்து பிறக்க ஆரவல்லி கோட்டை அழியும் என்று ஜாதகத்தில் இருக்கிறது பொருத்தமாக. அப்படியா? அதாவது ஆரவல்லி மாதர்கள் ஒரு கோழி குஞ்சாகவும், அள்ளிமுத்து கருடனாகவும், அள்ளிமுத்து நாகம் சர்ப்பமாகவும், அந்த ஆரவல்லி மாதர்கள் தேரையாகவும் இருக்கிறார்கள். அதனால் அள்ளிமுத்து பிறக்க ஆரவல்லி கோட்டை அழியும் என்று சொல்லி இருக்கிறது. சாஸ்திரம் பொருத்தமாக இருக்கிறதா? உண்மைதான். தந்தையே, மகனே, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நாமல் இருவரும் பாண்டவர் ஐவரும் ஆ, உன்னோடு 6 பேரும் சேர்ந்து என் தங்கையாகப்பட்ட சங்குபதியை பார்த்து அல்லிமுத்தை அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது போலாமா? போலாமா? டைம் ஆகுது. ஓவர். அப்படி என்றால் தந்தையே, மறுபடி போலாமா? பாப்போம். இந்த செல்லும் இந்த வெளியிட்டு காய்கறி வச்சுக்கணும் சொல்ல ஃபுல்லாக 100 அதுக்காங்க வீடியோ எடுத்தா இப்போ மாற்றணும் பொருள் பெரிய தந்தையே, மகனே, சிவனவந்தாபுரியின் எல்லைக்கு வந்து ஆ, பெரிய ஒரு குளம் இருக்கிறது. சரி, இந்த குளத்தின் அருகாமையில் இருப்போம். யாராவது வந்தால் ஆ, தங்கையை சந்திப்போம். அப்படியாகட்டும் தந்தையே. போலாமா? இந்த பேர் அப்படியே இந்த ஒரு வரத்து அடிங்கே. திருமணம் செய்து கொடுத்து வெகு நாள் ஆகிறது. தங்கையை பார்க்கவே முடியலை, பின்னாடி வரவில்லை. அதனால யாரோ 5 பேர் குளக்கரையில் அமர்ந்திருக்காங்க என்று இந்த ஊர்ல தான் இருக்கிற. ஆமா, என் தங்கிடத்திலே போய் சொல். அப்படியே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தால் இருக்கவரை மட்டுமே நம்மளுடைய தகப்பன் தாய் வீட்டுக்கு சொந்தமாகும். சிவனந்தனாபுரியை ஆண்டு வரக்கூடிய போர் மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். அவர்களிடத்தில் போய் அல்லிமுத்தி அலையை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டால் விடுவார்களா நம்மளை? உன்னை சந்திப்போம் அத்தைய. அப்படியா? அப்புறம் பேசுவோம். சந்தேகத்துக்கு கேட்டேன்.